புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சியை விமர்சித்து எடுத்த திரைப்படம். அந்த திரைப்படத்தின் இயக்குனர் எஸ். சந்திரசேகரை ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்த எம்ஜிஆர். அதன் பிறகு என்ன நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் ஆட்சியை விமர்சித்து படம் எடுத்த இயக்குனர் எஸ். சந்திரசேகரை ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்து எம்ஜிஆர் ஒரு கட்டளையிட்டு இருக்கிறார். அதாவது, தமிழ் சினிமாவில் பல ஆக்ஷன் படங்களை கொடுத்துள்ள இயக்குனர் சந்திரசேகர் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரின் ஆட்சியை விமர்சித்து ஒரு படத்தை இயக்கியுள்ளார் எஸ். சந்திரசேகர். இந்த திரைப்படத்திற்கு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதியுள்ளார். இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனர் எஸ். சந்திரசேகரை நேரில் அழைத்து சந்தித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பில் பல ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் எஸ். சந்திரசேகர். தளபதி விஜயின் அப்பாவான இவர் கடந்த 1987ஆம் ஆண்டு ஒரு திரைப்படத்தை இயக்கியுள்ளார். நீதிக்கு தண்டனை என்ற பெயரில் வெளியான இந்த திரைப்படத்தில் ராதிகா, நிழல்கள் ரவி, செந்தாமரை, சரண்ராஜ், ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார். கிராமத்தில் டாக்டராக இருக்கும் நிழல்கள் ரவி பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் செந்தாமரை அடித்த ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்க்க அவரை கொன்றுவிட்டு பழியை நிழல்கள் ரவி மீது போட்டு விடுவார். இதனால் டாக்டரான நிழல்கள் ரவி ஜெயிலுக்கு போய்விடும் நிலையில் இதற்கு நியாயம் கேட்டு ராதிகா குழந்தையுடன் போலீஸ் ஸ்டேஷன் போக அப்போது அந்த போலீஸ் குழந்தையை கொன்று விடுவார். இறந்த குழந்தையை தூக்கி கொண்டு ராதிகா ஒரு அமைச்சரிடம் செல்வார். அமைச்சர் சரண்ராஜ் நல்லவர் போல் நடித்து குழந்தையின் உடலை புதைத்துவிட்டு ராதிகாவை பலாத்காரம் செய்து விடுவார். இதை அறிந்த MLA ரவிச்சந்திரனின் மனைவியான ஸ்ரீவித்யா இந்த கேஸை கையில் எடுத்துக்கொண்டு வாதாடுவார். இதில் ராதிகா குழந்தையை கொன்றுவிட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக முத்திரை குத்தி அவரை சிறைக்கு அனுப்பி விடுவார்கள். இதனால் அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் இந்த திரைப்படத்தின் கதை. கலைஞர் அவர்களின் கதை வசனத்தில் வெளியான இந்த திரைப்படம் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் நமக்கு ஆபத்து வருமோ என்று யோசித்த இயக்குனர் எஸ். சந்திரசேகர் திமுகவில் இணைய தயாரான போது மக்கள் திலகம் எம்ஜிஆரிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. இது குறித்து எஸ். சந்திரசேகர் கலைஞரிடம் சொல்ல, போய் பேசிட்டு வாங்க, தைரியமாக பேசுங்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் கலைஞர். அதன்படி எம்ஜிஆரை சந்திக்க இயக்குனர் எஸ். சந்திரசேகர் சென்றுள்ளார். அப்போது எஸ். சந்திரசேகருக்கு பின்னால் வந்த அனைவரும் எம்ஜிஆரை சந்தித்துவிட்டு செல்ல இயக்குனர் எஸ். சந்திரசேகருக்கு மட்டும் அழைப்பே வரவில்லையாம். இதனால் பிரச்சனை பெரியதாகும் என்று நினைத்த எஸ். சந்திரசேகர் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்க அப்போது எம்ஜிஆர் எஸ். சந்திரசேகரை அழைத்துள்ளார். உள்ளே சென்ற இயக்குனர் எஸ். சந்திரசேகரிடம், உங்கள் நீதிக்கு தண்டனை என்ற திரைப்படத்தை நான் 5 முறை பார்த்தேன். மிகவும் அருமையான திரைப்படம், நாட்டுக்கு தேவையான திரைப்படம், இந்த மாதிரியான படங்கள் வர வேண்டும் என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த வார்த்தைகளை கேட்ட இயக்குனர் எஸ். சந்திரசேகர் சந்தோஷம் அடைந்தாலும் உள்ளுக்குள் சற்று பயத்துடனே இருந்துள்ளார். அதன் பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு நீங்க வருடத்திற்கு 2 படம் பண்ணுங்க, 1 லைன் கதை நானே சொல்கிறேன், அதை வைத்து டெவலப் பண்ணுங்க என்று கூறியுள்ளார் எம்ஜிஆர். ஆனால் அதன் பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் காலமாகிவிடவே இந்த வாய்ப்பு இயக்குனர் எஸ். சந்திரசேகர் அவர்களுக்கு கை நழுவி போனது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.